அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்பேற்பட்ட கல் மனதையும் உடனே வசியமாக்க மிகவும் எளிமையான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய முழுமையான ஒரு தாந்திரிக முறை. லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கும் தாந்திரிக முறைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, தாந்திரிக முறையில நம்ம புறப்பொருட்களை பயன்படுத்துவோம். உதாரணத்திற்கு ஏலக்காய், அத்தர், கிராம்பு, பச்சை கற்பூரம், வெற்றிலை, அரகஜா, ஜவ்வாது போன்ற பொருட்களை பயன்படுத்துவோம். ஆனால் எல்லா தாந்திரிக முறைகளும் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வரக்கூடிய மெத்தட்ஸ் தான். லா ஆஃப் அட்ராக்ஷன் வார்த்தைக்கான அர்த்தம் ஈர்ப்பு விதி. தாந்திரிக முறைகளை எடுத்துக்கிட்டாலும் ஈர்ப்பு தான் அதுல இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். பெயர்கள் தான் மாறுபடுமே தவிர அதனுடைய உட்கருத்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பொருளையோ அல்லது நபரையோ நாம் ஈர்க்கிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம ஈர்ப்புன்னு சொல்லுவோம், தாந்திரிகத்துல அதை நாம் வசியம்னு சொல்லுவோம். நம்ம சேனல்ல நிறைய வசிய முறைகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அது சக்சஸ் ஆகி இருக்கிறதா நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வசிய முறைகளும் எப்படி செயல்படும்னு பார்த்தீங்கன்னா, உங்க மேல ஒரு நபர் கோபமாக இருக்காங்க, அல்லது அன்பை வெளிப்படுத்த மாட்டாங்க, அல்லது உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசாம இருக்காங்க, உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க, அல்லது மூன்றாவது நபரால் ஏற்படும் கலகங்களால உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, காரணமே தெரியாம உங்களை அவாய்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறவங்க நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வசிய முறைகளை நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க, உங்க மேல அன்பு தோன்ற ஆரம்பிக்கும், உங்களை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற விஷயத்தை காது கொடுத்து கேட்கணும்ன்ற எண்ணம் தோன்றும், உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். உங்க மேல கோபமாக இருந்தால் அந்த கோபம் தணிந்து அவங்களாகவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். நீங்க எதையுமே செய்ய வேண்டாம், இந்த டெக்னிக்கை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தானாக உருவாகும். சோ இப்படித்தான் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வசிய முறைகள் வேலை செய்யும். வசியம்னு உடனே நீங்க சொல்றதெல்லாம் கண்மூடித்தனமா கேட்பாங்க, நீங்க எதை சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்ற மாதிரியான வசிய முறைகள் நம்ம சேனல்ல கிடையாது. இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு மெத்தட். யாருக்குமே எந்த பாதிப்பும் ஏற்படாது, அன்பும் காதலும் மட்டும் தான் இந்த இடத்துல உருவாகும். ரொம்பவுமே பவர்ஃபுல்லான, அதே நேரத்தில் மிகவும் எளிமையான ஒரு தாந்திரிக முறையை பார்க்க போறோம். சோ நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே இதை நீங்க பயன்படுத்தணும். தவறான நோக்கங்களுக்காக இதை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவுகளையும் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல நோக்கத்துக்காக மட்டும் தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்றோம். சரிங்க, யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், உங்க கூட ஒர்க் பண்றவங்கன்னு உங்களுக்கு நன்றாக தெரிந்த நபர்கள் அனைவருக்குமே இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். யாருக்காக இந்த தாந்திரிக முறையை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் அறிமுகம் இருந்திருக்கணும். யாருன்னே தெரியாத நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்த முடியாது. காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். பட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய காதல் உண்மையானதாக இருக்கணும். சரிங்க, இந்த தாந்திரிகத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். ரொம்பவுமே எளிமையான பொருட்கள் தான் தேவை. முதல் பொருள் விரலி மஞ்சள், அதாவது கொம்பு மஞ்சள்னு கூட சொல்லுவாங்க. நீளமாக இருக்கக்கூடிய மஞ்சள். குண்டு மஞ்சளை இதற்கு பயன்படுத்த கூடாதுங்க. விரலி மஞ்சள் கேட்டு வாங்குங்க. கஸ்தூரி மஞ்சளையும் பயன்படுத்த கூடாது. மேக்ஸிமம் உங்க எல்லாருக்குமே விரலி மஞ்சள் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல விரலி மஞ்சள்னு கேட்டாலே கொடுப்பாங்க. 11 விரலி மஞ்சள்கள் தேவை. அடுத்ததாக வெற்றிலை. இந்த வெத்தலைய கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. காய்ந்து போன அல்லது கிழிந்து போன வெத்தலையை பயன்படுத்த கூடாது. காம்பு இல்லாத வெத்தலைகளையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. சோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரியான வெத்தலைகளை நீங்க பயன்படுத்துங்க. 11 வெத்தலைகள் நமக்கு தேவை. அடுத்ததாக கைப்பிடி பச்சரிசி. புழுங்கல் அரிசியோ அல்லது மற்ற வகையான அரிசி வகைகளை பயன்படுத்த கூடாது. பச்சரிசியை மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். ரேஷன் கடைகள்ல வாங்குற பச்சரிசியை கூட நீங்க பயன்படுத்தலாம். ஒரு கைப்பிடி பச்சரிசி இருந்தாலே போதும். ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ், அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ்ல நீங்க இந்த பச்சரிசியை போட்டு எடுத்துக்கோங்க. ஓப்பனா இருக்கக்கூடிய பாக்ஸ் இருக்கக்கூடாது, மூடி இருக்கிற மாதிரியான பாக்ஸா பார்த்து எடுத்துக்கோங்க. வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த 2 தினங்கள்ல ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். தொடர்ந்து 11 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்.
நடுவுல எந்த ஒரு பிரேக்கும் நீங்க எடுக்க கூடாது. இன்கேஸ் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தீட்டு நாட்கள்ல இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யக்கூடாது. ஸோ தீட்டு ஏற்படாத மாதிரியான 11 நாட்களா பார்த்து நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. ஸோ பெண்களா இருந்தாலும் கூட பிரேக் எடுக்காம இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான நாட்களா பார்த்து நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. வெத்தலையில எழுதுறதுக்கு ஒரு கருப்பு கலர் பென் தேவை. கருப்பு நிறத்துல தான் நீங்க எழுதணும். வேற எந்த கலரையும் பயன்படுத்த கூடாது. பிளாக் கலர் பென், பென்சில், ஸ்கெட்ச், மார்க்கர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாக் கலர்ல மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வாக்கியத்தை ஒரு முறை நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா நேரம் இதற்கு முக்கியம் கிடையாது. நீங்க எந்த நேரத்துல வேணாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகத்தை செய்யலாம். சரிங்க, இப்ப நீங்க வெத்தலையை எடுத்துக்கோங்க. நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாக்கியத்தை நீங்க வெத்தலையில எழுதணும். பிளாக் கலர்ல மட்டும் தான் எழுதணும். பெயர் போட்டிருக்கிற இடத்துல நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். இந்த இடத்துல நீங்க ஷார்ட் நேம், பெட் நேம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் என்னவோ அதை தான் நீங்க எழுதணும். அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க எழுதுங்க. சிலருக்கு ஜாதக பெயர் தனியாக இருக்கும், வீட்டில் இன்னொரு நேம்ல கூப்பிடுவாங்க. ஸோ அதிகபட்சமா அந்த நபரை எந்த பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை தான் நீங்க இங்க பயன்படுத்தணும். அவங்களுடைய பெயரை எழுதிட்டு பக்கத்துல மமவசம்னு எழுதணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க தமிழ்லயே எழுதுங்க. டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் எழுத வேண்டாம். அவங்களுடைய பெயரையும் நீங்க தமிழ்லயே எழுதுங்க. எழுதிட்டு பக்கத்துல மமவசம்னு எழுதணும். ஒரு முறை நீங்க வெத்தலையில எழுதினாலே போதும். எழுதி முடிச்சதுக்கு பிறகு ஒரு விரலி மஞ்சளை வெத்தலைக்குள்ள வச்சு அப்படியே அந்த வெத்தலையை ரோல் பண்ணிடுங்க. வெத்தலைக்குள்ள மஞ்சள் இருக்கணும். அதாவது நீங்க எழுதியிருக்கிற அந்த பெயருக்கு மேல அந்த மஞ்சளை வச்சு வெத்தலையை அப்படியே நீங்க சுருட்டிடுங்க. ரோல் பண்ணதுக்கு பிறகு நீங்க வெத்தலையை ஒரு நூல் வச்சு கட்டிடுங்க. ஏன்னா அந்த மஞ்சள் வெளியே வராம இருக்கும். ரப்பர் பேண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க போட்டுக்கலாம். சிறிய ரக ரப்பர் பேண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நீங்க சுருட்டி வச்சிருக்கக்கூடிய வெத்தலையை பச்சரிசி வச்சிருக்கக்கூடிய பாக்ஸ்ல வச்சு மூடிடுங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். ரொம்பவுமே எளிமையானது. இதே மாதிரி நீங்க 11 நாளைக்கு செய்யணும். தினமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு வெத்தலை மற்றும் விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்க பென்ல எழுதணும். எழுதின பிறகு மஞ்சளை உள்ள வச்சு அந்த வெத்தலையை சுருட்டி பச்சரிசி வச்சிருக்கக்கூடிய பாக்ஸ்ல போட்டு வைக்கணும். தினமும் ஒரே நேரத்துல தான் இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. 11 நாட்கள் இந்த டெக்னிக்கை நீங்க முடிச்சதுக்கு பிறகு அடுத்த நாள், அதாவது 12வது நாள் சுருட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த 11 வெத்தலைகளை நீங்க தண்ணீர்ல நினைச்சு கால்படாத இடமா பார்த்து தூக்கி போட்டுருங்க. அல்லது உங்க வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால், ஏரியோ குளங்களோ கடல் அல்லது ஆறு கிணறு எதுவாக இருந்தாலும் அங்கேயும் நீங்க தூக்கி போட்டுறலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வெத்தலையை நீங்க பிரிக்க கூடாது. ஜஸ்ட் வாட்டர்ல டிப் பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்க. நீர்நிலையில போடுறவங்க நீங்க தண்ணீர்ல நினைச்சு போடணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டாவே தூக்கி போடலாம். வீட்டு பக்கத்துல எந்த ஒரு நீர்நிலையும் இல்லாதவங்க மட்டும் சுருட்டி வச்சிருக்கிற இந்த 11 வெற்றிலைகளை தண்ணீர்ல லைட்டா நினைச்சு நீங்க கால்படாத இடமா பார்த்து தூக்கி போட்டுருங்க. பாக்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய பச்சரிசியை நீங்க புதர்கள் அல்லது மண் இருக்கும் இடத்துல போட்டுருங்க. ஈ எறும்பு அதை எடுத்துக்கும். சோ அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும் பொழுது யாருக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துறீங்களோ நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை தொடர்பு கொள்வார். உங்க மேல உண்மையான அன்பையும் காதலையும் செலுத்துவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி நீங்க ஒரு தாந்திரிகம் செய்யறது தெரியவே கூடாது. அந்த நபர் உங்ககிட்ட நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பேசினதுக்கு பிறகும் கூட இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. குளிச்சுட்டு தான் இந்த தாந்திரிகம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் அசைவம் சாப்பிடுறவங்க தாராளமாக சாப்பிடலாம், எந்த தடையும் இல்லை. ஒரு நேரத்தில் ஒரு நபருக்காக மட்டும் தான் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். இந்த மெத்தட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நீங்க இன்னொரு நபருக்கு யூஸ் பண்ணலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் கூட சேர்த்து நீங்க செய்யலாம். முழு நம்பிக்கையோட இப்ப நம்ம பார்த்த மாதிரியே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது 100% வெற்றி நிச்சயம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.